ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிவர்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி மண் சட்டியில் மணக்க மணக்க சுவையான மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லெமன் சைஸில் கொஞ்சம் புளி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். புளி நல்லா ஊறிடுச்சு. இதை 2 தடவை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ புளியை கரைச்சி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ மண் சட்டியை ஹீட் பண்ணிக்கலாம். சட்டி சூடானதும் 5 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 5 கத்திரிக்காயை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ கொஞ்சம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 10 சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ பாதி தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 10 பல்லு பூண்டை நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சாச்சு. 2 ஸ்பூன் மீன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மீன் மசாலா வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தனி வீடியோவில் போடுறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிருங்க. இப்போ தேங்காயோட மசாலா அரைச்சாச்சு. அதை புளி தண்ணியில் மிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காய தக்காளி நல்லா வதங்கிருச்சு. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணியிருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணியாச்சு. கொதி வர வரையும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஆவி வருது, கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ திறந்து மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. நாம் வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 நிமிஷம் வைங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மல்லிக்கீரை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம தேங்காவோட மசாலாவை அரைச்சி போடுறதுனால குழம்புக்கு தனி டேஸ்ட்டு தாங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.